குட்டீஸ் வர நிறைய வந்திருக்காங்க. இவ்வளவு குழந்தைங்க நம்ம வீட்டுக்கு வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கலைங்க. இந்த சண்டே எங்க அம்மா ரெடியாகி பெரியம்மா வீட்டுக்கு போலான்னு இருக்கும் போது தான் இவ்வளவு குழந்தைங்களும் நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாங்க. இவங்கெல்லாம் வேற யாரும் இல்லைங்க, எங்க எடுத்த வீட்டு குழந்தைங்க, பக்கத்து வீட்டு குழந்தைங்க. அவங்க தான். சாப்பிடுறதுக்கு என்ன வேணும்? எனக்கு முறுக்கு வேணும், எனக்கு சாக்லேட் வேணும், எனக்கு ஐஸ்கிரீம் வேணும். இவங்க கேட்கறதெல்லாம் நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா அவ்வளோதான், அவங்க வீட்டில் சண்டைக்கு வந்துருவாங்க. சரி, ஹெல்த்தியானதை வச்சு கொடுக்கலான்னு தான் லிட்டில் ஜாயோட ஸ்ட்ராபெரி ஹனி ஜாம் எடுத்திருக்கேன். குறிப்பாக இது 100% ரியல் ஸ்ட்ராபெரியில் செஞ்சிருக்காங்க. இதில் ஹனி எஃப்ஐஎஸ் தான் சேர்த்திருக்காங்க சுகருக்காக. இதில் எந்த விதமான ரிஃபைன் சுகரோ இல்லை ஆர்டிஃபிஷியல் கலரோ எதுவுமே இல்லைங்க. ஃபைனலாக இந்த டோஸ்ட் பண்ண பிரெட்டில் இந்த ஜாமை தடவி குழந்தைங்கிட்ட கொடுத்தோன்னே எல்லாரும் ரசிச்சு சாப்பிட்றாங்க. சூப்பரா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் கிரன்ச்சியாக கேட்ட குழந்தைங்களுக்காக லிட்டில் ஜாய் மில்லட் சாக்கோ வச்சு தாங்க ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். முக்கியமாக இது எல்லாமே மில்லட்ஸ் வச்சு செஞ்சுருக்காங்க. இதுலேயும் இனிப்புக்காக ரிஃபைன் சுகர்லாம் எதுவும் சேர்க்கலைங்க, ஃபுல்லாக ஜாங்கிரி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக இதில் நோ மைதா, நோ ப்ரிசர்வேட்டிவ், எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் கலரையும் ஃப்ளேவரையும் சேர்த்தல. நாம் சின்ன வயசில் இருக்கும் போதெல்லாம் இந்த மாதிரிலாம் ஒன்றத்தையும் காணும். இப்போ தான் ஏதோ விதவிதமாக ரகரகமாக கொண்டு வந்திருக்காங்க. குழந்தைங்கள சாப்பிட்டாங்களா இல்லையோ, நாங்கள் தாங்க எல்லாருமே சாப்பிட்டது. நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டேக் ப்ராடக்ட்டில் கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த சண்டே செம்ம ஃபன்னாக போச்சுங்க. சைக்கிள் ஓட்டுறது, பிபி உதறதுன்னு ஊரில் இருக்கிற எல்லா கிட்ஸுமே எங்கள் வீட்டில் தான் இருந்தாங்க. செம்ம ஜாலியாக போச்சு.